அமெரிக்காவில இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா இந்தியாவில இருக்கிற தன்னுடைய சொந்த ஊரான உதயகிரி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான் ரகு. அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர எது முக்கியமான காரணமா இருந்துச்சோ இல்லையோ, அவனுடைய சின்ன வயசு காதல் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காதலித்த வள்ளிங்கிற பொண்ணு கிட்ட எனக்காக காத்திரு, நான் உன்னை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றதான் இப்போ அவன் ஊருக்கே திரும்பி வந்திருக்கான். ரகுக்கு அப்பா அம்மா கிடையாது, தாத்தா பாட்டி மட்டும்தான். உதயகிரி கிராமத்தோட ஜமீன் வாரிசு தான் ரகு. அவங்க வீட்டுல வளர்ந்த ஒரு வேலைக்கார பொண்ணுதான் வள்ளி. ரகுவுடைய தாத்தாவும் பாட்டியும் முற்போக்கு சிந்தனை இல்லாதவங்க. ஆனா அதையும் தாண்டி ரகுவுக்கு வள்ளி மேல காதல் வந்துச்சு. நிச்சயமா அவங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வள்ளிய தன் கூடவே கூட்டிட்டு போயிடணும்னு முடிவோடவே ரகு உதயகிரிக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கான். வந்ததும் அவன் முதல்ல எதிர்பார்த்தது வள்ளியதான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி வள்ளி அவனை வரவேற்க வரல. வள்ளிய அவன் அவனுடைய அரண்மனை முழுக்க தேடினான். ஆனா எங்கேயுமே வள்ளி கிடைக்கவே இல்லை. என்ன ஆகியிருக்கும் புரியாம தன்னுடைய பாட்டி கிட்ட வள்ளி எங்கன்னு கேட்டா ரகு. வள்ளியை பற்றி அவன் கேட்டதுமே அவன் பாட்டியோட முகமே மாறுது. அதையும் ரகு கவனிக்காம இல்ல. அவங்க கொஞ்சம் பதட்டமாகவே, இல்ல ரகு, வள்ளியை இனி தேடாத, அவளுக்கு போன வருஷமே கல்யாணம் ஆகிடுச்சு, இனி அவ வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே அவனுக்கு ஒரு நொடி உயிரே போகுது. ஒருவேளை வள்ளியை மறக்க வைக்கதான் அவங்க பாட்டி போய் சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு சந்தேகம் வந்தது. அவ எங்க இருக்கா, நான் அவன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டே சொல்றா ரகு. அவளை வேற ஊர்ல இருக்கிற ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், என்ன மன்னிச்சிடுறா, உங்க தாத்தாவை மீறி எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனுடைய பாட்டி சோகமாவே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் கஷ்டம்னு ரகுவால அங்க இருக்கவும் முடியல. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு அவன் தூங்கின பிறகு திடீர்னு யாரோ அவன் கண்ணத்தை வருடுற மாதிரியான உணர்வு அவனுக்கு ஏற்படுது. கண் முழிச்சு அவன் பார்க்கும்போது யாருக்காக அவன் திரும்பி வந்தானோ அவனுடைய வள்ளி அவன் பெட்ல அவன் பக்கத்துல கண்கள்ல கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருந்தான். அவளை பார்த்ததுமே அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். எதை பத்தியும் யோசிக்காம எழுந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான் ரகு. அவனுடைய மனசுல இருந்த எல்லா காயங்களையும் அவகிட்ட அழுதே தீர்க்கிறான் ரகு. ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எதுக்காக இப்படி பண்ண, ஏன் என்னை விட்டு போன, நான் திரும்பி வருவேன்னு உனக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறான் ரகு. அப்போதும் அவகிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் கூட இல்ல. வள்ளி எதுவுமே பேசாம எழுந்து அவனுடைய ரூமை விட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிச்சா. ரகுவுக்கு அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எதுவுமே புரியவும் இல்லை. வள்ளி வள்ளின்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டே அவளை பின்தொடர்றான் ரகு. அவ எதுவுமே காதுல வாங்கிக்காம நடந்துகிட்டே இருந்தா. கடைசியா அவ போனது உதயகிரிக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில. அங்க பெருசா வளர்ந்திருந்த ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு நின்னு ரகுவே பாக்குறா வள்ளி. எங்க போற நீ, வீட்டுக்கு போலாம் வா, எங்க போற நீ, வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு அவன் வள்ளிய கூப்பிட அவ அப்படியே மயங்கி அவன் மேல சாயறான். இத கொஞ்சம் கூட ரகு எதிர்பார்க்கவே இல்லை. பதறி போய் வள்ளியை அவன் தாங்கி பிடிக்கிறான். அப்போதான் அவன் கவனிக்கிறான் வள்ளியோட பின் தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கிறது. அதை பார்த்ததுமே ரகு பதறி போறான். பதறி போய் எழுந்த போதுதான் அவனுக்கு தெரியுது இவ்வளவு நேரம் அவன் கண்டது எல்லாமே வெறும் கனவுதான் சொல்லிட்டு. அவன் ரூம்ல அவனை தவிர வேற யாருமே இல்லை. திடீர்னு அவனுடைய ரூமுடைய கதவு தட்டப்படுது. அந்த சத்தம் கேட்டதுமே ஒரு நொடி அவன் இதய துடிப்பு நின்று போகுது. அந்த நடுராத்திரி யார் வந்திருப்பாங்கன்னு பயத்தோடவே போய் கதவை திறக்கிறான் ரகு. வெளியில அவன் வீட்டு தோட்டக்காரன் மணிகண்டன் நின்னுட்டு இருந்தாரு. தம்பி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடவே சொல்றாரு அவரு. என்னன்னா, என்ன இந்த நேரத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் கேக்குறான். அதுக்கு அவரு, தயவு செய்து உன் தாத்தா பாட்டிய நம்பாத, வள்ளி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே இல்லப்பா அப்படின்னு அழுதுட்டே சொல்றதும் ரகுவுக்கு ஒண்ணுமே புரியல. வள்ளி எங்கம்மா அவ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேக்குறான் ரகு. எதுவும் என்கிட்ட கேட்காதப்பா, எதையாவது சொன்னா எனக்குமே அதே நிலைமைதான் தம்பி. வள்ளி எந்த தப்புமே பண்ணல, அவ கடைசி வரைக்கும் உண்மையதான் நினைச்சிட்டு இருந்தா. நான் சொன்னேன் எதையும் யார்கிட்டயுமே சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறாரு மணிகண்டன். ரகு ரொம்பவே குழம்பி போறான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு எதுவுமே புரியல. அப்போதான் அவனுக்கு அவன் கனவுல பார்த்த அந்த ஆற்றங்கரை ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் கூட தாமதிக்காம வேகமா அந்த ஆற்றங்கரைக்கு ஓடுறான் ரகு. அங்க அவன் கனவுல பார்த்த அதே மரம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அவன் மனசை உறுத்த அந்த மரத்துக்கு அடியில தோண்டி பாக்குறான் ரகு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் கையில ஒரு புடவையும் தட்டுப்படுது. அதை பார்த்ததும் இன்னும் வேகமா அவன் தோண்டி பார்க்கும் போதுதான் பாதி சிறந்த நிலைமையில ஒரு பெண்ணுடைய உடல் அவனுக்கு தட்டுப்படுது. அதை பார்த்துட்டு கதறி அழுறான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது அது கண்டிப்பா வள்ளிதான்ட்டு. அவன் அந்த கோலத்துல பாக்கவா வந்தோன்னு சொல்லிட்டு ஒடிஞ்சு போய் அழறா ரகு. அப்போ ஒரு மென்மையான ஸ்பரிசம் அவன் தோலை தொடுற மாதிரி அவனுக்கு தோணுது.
திரும்பி பார்த்தா அவனுடைய வள்ளி நின்னுட்டு இருந்தா. யாரடி இதை உனக்கு பண்ணான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேக்குறான் ரகு. அவ எதுவுமே பேசல. அவனை மெதுவா தன்னுடைய தோள்களை சாய்த்துக்கிறான் வள்ளி. அப்போதான் அவளுக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு தெரிய வருது. மிரண்டு போறான் ரகு. மறுநாள் காலையில தன்னுடைய தாத்தா பாட்டி கூட உட்காந்துட்டு டீ குடிச்சுக்கிட்டே இருந்தா ரகு. அவன் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். டீ ரொம்ப அருமையா இருந்துச்சு ரகுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களுடைய தாத்தா. இருந்தாலும் வள்ளி போற டீ மாதிரி வரல, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் சொல்றான். வள்ளி பேரை கேட்டதுமே அவங்க முகமே வெளியே போகுது. டீ குடிச்சிட்டு இருந்தவங்க டீ குடிச்ச கப்ப வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறான் ரகு. வள்ளி இறந்து 1 வருஷம் ஆக போகுதுல. 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேரனை காதலிச்சவ வேற ஜாதி பொண்ணுன்னு சொல்லிட்டு, அதுவும் எதுவுமே இல்லாதவன்னு சொல்லிட்டு துடிக்க துடிக்க அவளை அடிச்சே கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? கேட்க ஆள் இல்லைன்னு அவளை கொன்னீங்க, அவளை புதைச்சிங்க, அவளை வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு கலங்கப்படுத்தி இவ்வளவு நாடகமும் ஆடினீங்க. நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அவங்க மிரண்டு போறாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் அவளுக்கு, அந்த வலி உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணிகண்டனை பார்த்ததும் அவன் ரகு கிட்ட ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வந்து கொடுக்கறான். அவன் கிட்ட எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகு கேட்கும் போது எல்லாமே தயாரா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் வெளியில போறான். உள்ள இருந்து ஜமனியுடைய கதறல் சத்தம் கொஞ்சம் கூட வெளியில வராத மாதிரி கதவையும் மூடுறான் மணிகண்டன். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.